இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். தம்ப்நெயில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. How can man be made in the image of God if God is a spirit? கர்த்தர் ஆவியாக இருக்கும்பொழுது மனிதன் கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டிருப்பது எப்படி சாத்தியமாகும்? இதை நான் கேட்கும்போது உங்களுக்கு புரியுது என்ன ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி, இல்லைங்களா? கர்த்தர் பார்ப்பதுக்கு எப்படி இருப்பார் என்று தெரியாத போது நாம் கர்த்தருடைய சாயலில் தான் இருக்கிறோம் என்று வேதாகமம் கூறுகிறதே. அது குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அநேக இடங்களிலும் நம்ம பார்த்துருக்கலாம். சரி, கர்த்தர் ஆவியாக இருப்பாரானால் மனிதன் எவ்வாறு அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்க முடியும்? அடுத்து, கர்த்தர் ஆவியாக இருக்கும்போது மனிதனுக்குரிய கைகள், கால்கள், பாதங்கள், கண்கள், காதுகள் போன்ற சரீர ரீதியான பண்புகளை கொண்டவராக வேதாகமம் கூறப்படுவதன் அர்த்தம் என்ன? மூன்றாவதாக, மனிதர்கள் கர்த்தரை கண்டார்கள் என்று கூறப்படுவதன் அர்த்தம் என்ன? ஆக நம்மிடம் 3 கேள்விகள் உள்ளன. அதற்கான விடையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக அவருடைய சாயல், இமேஜ் குறித்த அம்சத்தை நாம் இன்றைக்கி ஆராயலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26-27 வசனத்தில் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று கூறுவதை நம்ம பார்க்கிறோம். உண்மையில் அந்த சாயல் என்ன என்பதை தான் நான் விளக்க விரும்புகிறேன். சாயல் என்பதன் பொருள் மிக எளிமையானது. பார்த்துக்கங்க. எபிரேய மொழியில் சாயல், அந்த இமேஜ் என்னும் சொல்லானது தார்மீக இயல்பையும் அறிவுசார் பண்பையும் குறிக்கிறது. தார்மீக இயல்புனா காட்ஸ் மாரல் நேச்சர், நீதி, நல்நடத்தை போன்றவை. இந்த அறிவுசார் பண்புனா இன்டெலெக்சுவல் கேரக்டர். அவரை மாதிரி அவருடைய அறிவு அளவிடப்படாதவைன்னு வேதம் சொல்லுது, இல்லைங்களா? ஸோ இதைத்தான் அந்த சாயல் குறிக்கிறது. அந்த இமேஜ் இதைத்தான் குறிக்கிறது. கொலேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி இருக்கிறார்? அதரிசனமான தேவன், பிதாவாகிய தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று இயேசுவை நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசு கண்ணுக்கு புலப்படாத கர்த்தருடைய சாயலாகவும் தேவ சாயலாகவும் படைப்பு அனைத்திற்கும் முற்பிறந்தவராகவும் இருக்கிறார். இது தேவனுடைய தார்மீக இயல்பையும் அறிவுசார் பண்பையும் உணர்த்துகிறது, இல்லைங்களா? தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் 16வது வசனத்திலிருந்து. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். நோட் திஸ் பாயிண்ட். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் புரிஞ்சுக்கணும். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சாயலாக இயேசு திகழ்வதாகவும் நாமும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருப்பதாகவும் இது விவரிக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சிங்களா? அடுத்து கொலேசியர் 3வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசி பாருங்கள், தெரியும். நான் வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படி தான் வேதம் சொல்லுது, இல்லைங்களா? அதாவது உங்கள்
பழைய இயல்பையும் அதன் செயல்களையும் களைந்துவிட்டு உங்களை படைத்தவரின் சாயலுக்கு ஏற்ப அறிவில் புதுப்பிக்கப்பட்டவரும் நீங்கள் புதிய இயல்பை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கிரேக்க மொழியில் அறிவு என்ற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. பார்த்துக்கங்க. அதாவது நாம் கர்த்தருடைய சாயலை அணிந்து கொண்டோம் என்றும் அணிந்து கொண்டிருக்கிறீர்களேன்னு தான் இருக்குதுல்ல. அப்போது நம்ம கர்த்தருடைய சாயலை அணிந்து கொண்டோம் என்றும் அந்த சாயலே கர்த்தரை பற்றிய அறிவு என்றும் அது கூறுகிறது. அல்லேலூயா. வேறு வார்த்தைகள் சொல்வதானால் தேவன் கொண்டுள்ள அதே அறிவை நாமும் பெரும் திறனை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். தேவன் கொண்டுள்ள அதே அறிவை நாமும் பெரும் திறனை பெற்றிருப்பதே அதனுடைய பொருள். ஸோ இதுதான் அந்த சாயலாகும். அதே போல் எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இது மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சாயலை குறித்து பேசுகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். வாசிக்கிறேன். எஃபேசியன்ஸ் சாப்டர் 4, 22-24. அதன்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளிலாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, திரும்பவும் பாருங்கள், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஸ்பிரிட், அதுதான் ரொம்ப முக்கியம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், ஆக தேவனுடைய சாயல் என்பது தேவனுடைய நீதித்துவ இயல்பையும், அந்த ரைட்சியஸ் நேச்சர், மாரல் நேச்சர், அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அறிவுசார் இயல்பையும், அந்த இன்டலெக்சுவல் கேரக்டரையும், பரிசுத்த இயல்பையும் பாருங்கள், அந்த ஹோலி நேச்சர், அதை வெளிப்படுத்துவதை தான் இது குறிக்கிறது. தேவ சாயல் எதை குறிக்கிறது? இதைத்தான் குறிக்கிறது. எனவே சாயல் என்பதன் பொருள் நீங்கள் நினைப்பது போல சரீர பிரகாரமாக தேவனை ஒத்திருப்பது அல்ல. இதன் அர்த்தம் வேறு. மனிதனில் காணப்படும் தேவனுடைய சாயலானது சரீர பிரகாரமான தோற்றத்தை விட அறிவு சார்ந்த, ஒழுக்க ரீதியான, ஆவிக்குரிய மற்றும் நீதி சார்ந்த ஒப்புமையிலேயே இது அடங்கியிருப்பது குறிக்கிறது. இதுதான் சத்தியம். எனவே ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் தேவனைப் போலவே இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய பண்புகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் தேவனுடைய சாயலை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்து இது பாருங்க, இது மாதிரி வேறொரு பகுதியை கூட நம்ம பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த சாயல்லாம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக திரும்ப நான் சொல்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று நம்ம இந்த வசனம் வாசிக்கிறோம். அப்போது நமக்கு என்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். அதுக்காக தான் இந்த வசனத்தை நான் வாசித்தேன். இது தேவனுடைய சாயலின் வெளிப்பாடாக. இப்போ யோசிச்சு பாருங்கள், மனிதனின் 3 அந்த பரிமாணத்தை சுட்டி காட்டுகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ தேவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கர்த்தரை நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக அவர் இருக்கிறார் இல்லைங்களா? நாமும் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறோம். அவரும் பார்த்திங்கன்னா 3இல் 1ஆக இருக்கிறார். நாமும் பார்த்திங்கன்னா 3இல் 1ஆக அமைந்த ஒரு ஜீவனாக இருக்கிறோம். யூ காட் இட். இப்போ பாருங்கள், இதுவும் கர்த்தருடைய சாயலின் பிரதிபலிப்பாகவும் நாம் தேவனுடைய சாயலை தங்கி இருக்கும் அந்த ஒரு வடிவமாகத்தான் நம்ம இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். பார்த்துக்கங்க, அந்த சாயலை போலவே நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த வடிவமைப்பை நாமும் தாங்கி இருக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இதுக்கான அர்த்தம். அடுத்து, கர்த்தரை நாம் ஒருபோதும் நேரில் கண்டதில்லை இல்லை என்றாலும் வேதாகமத்தின் பல வசனங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கைகள், கால்கள், காதுகள் மற்றும் கண்கள் இருப்பதாக குறிப்பிட்டு அவர் உணர்கிறார், அவர் கேட்கிறார், அவர் நடக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா? வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் எல்லாம் எல்லையற்றவரான கர்த்தரை எல்லையுள்ள மனித அறிவுக்குள் கொண்டு வர மனிதன் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி என்று கூட சொல்லலாம். அல்லது விவரிக்க முடியாதவரை, அந்த விவரிக்க முடியாத ஆண்டவரை மனித மொழியிலும் மனித பண்புகளிலும் விவரிக்க மனிதன் மேற்கொள்ளும் ஒரு எளிய முயற்சி என்று கூட சொல்லலாம்.
ஆகவே இச்சொற்களை நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது பொருளுக்காக. இப்போ உங்களுக்கு புரியுதா? டைரெக்டான அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் கர்த்தருக்கு மனிதர்களை போன்ற கால்களும் கண்களும் கைகளும் இல்லவே இல்லைங்க. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? அப்போது நல்லா அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அப்படி யோசிக்க மாட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா, கர்த்தருக்கு மனிதர்களை போல கைகள், கால்கள், கண்கள், காதுகள் இவ்வளோ எல்லாம் இல்லை. ஆனால் அவரால் நிச்சயமாக பார்க்க முடியும், நடக்க முடியும், கொடுக்க முடியும், தொட முடியும், உணர முடியும், கேட்க முடியும், பேச முடியும், எல்லாம் முடியும். இப்போ அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அவருடைய கண்கள் நம்மை போன்றவையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 2 கண் இருக்குது நம்மளை மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? நேர்கொண்டு பார்க்க முடியும். பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரொம்ப தூரத்துக்கு என்னால் அப்படி ஜூம் பண்ணி பார்க்கவும் முடியாது, ஓரளவுக்கு தான், இல்லைங்களா? ஸோ அப்படி இருந்தால் அவர் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் எப்படி பார்க்க முடியும்? 360 டிகிரியில் உலகம் ஃபுல்லாக நடக்கிறது, பிரபஞ்சங்களை என்னென்ன நடக்குது எல்லாம் அவர் அறிவார். எப்படி பார்க்கிறார்? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே போல் யோசிச்சு பாருங்கள், அவருடைய காதுகள் நம்மை போன்றவையாக இருந்திருந்தால் ஒரே நேரத்தில் அனைவர் செய்யும் ஜெபங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, எப்படி கேட்டிருக்க முடியும்? எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியும்? அவருடைய கால்கள் நம்மை போன்றவர்களாக இருந்திருந்தால் அவரால் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் அதே சமயம் எங்கும் நிறைந்தவராக இருக்க எப்படி முடிந்திருக்கக்கூடும்? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லைங்களா? அப்போது மனிதர்களைப் போலவே அவருக்கு கை, கால்கள், காது இதெல்லாம் இல்லை. பட் அவரால் நிச்சயமாக பார்க்க முடியும், அவரால் நிச்சயமாக பேச முடியும், இல்லைங்களா? அதுதான் உண்மை. அதை நம்ம எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். எனவே கர்த்தருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் அவருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவும் மனிதன் பயன்படுத்தும் விளக்கங்களே இவை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே என்று நம்ம சொல்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இல்லைங்களா? அதாவது எரித்து சாம்பலாக்கும் நெருப்பு என்று கர்த்தரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? அதை எப்படி நீங்கள் விவரிக்கக்கூடும்? நீங்கள் எப்படி விவரிப்பீங்க? அதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் பரிசுத்தப்படுத்துபவர் ஆவார். அவர் நம்முடைய வாழ்வில் பிரவேசித்து அவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் மூலம் நம்முடைய பாவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரசன்னமே உங்கள் பாவங்களை எரித்து சாம்பலாக்கும் ஒரு நெருப்பாக செயல்படுகிறது என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போ நம்ம அதை டைரெக்டாக எடுத்துக்க முடியாது அர்த்தம், இல்லைங்களா? கரெக்டாக நான் சொல்கிறது அதை தான் நான் எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே டைரெக்டாக எடுத்துக்கிறோம். பட் ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இல்லைங்களா? அடுத்தபடியாக இப்போ பாருங்கள், 3வது நம்ம பார்க்குறோம், என்ன சொல்கிறோம்? மனிதர்கள் கர்த்தரை கண்டார்கள் என்று கூறுவதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இந்த கேள்விக்கு விட பார்க்கலாம். யாத்ராகமம் 24:10 வசனத்தில் மோசேயும் மற்றவர்களும் கர்த்தரை தரிசித்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18லிருந்து 23 வசனங்களில் மோசே கர்த்தருடைய முகத்தை காண அனுமதி கேட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் மோசே கர்த்தரை கண்டாரா? அதுதான் நம்ம யோசிச்சு அங்கே பார்க்கணும். பின்னர் அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி இருக்கும்போது அப்போ ஏன் யோவான் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18 எடுத்து வாசி பாருங்கள். இப்போது அது திட்டவட்டமாக சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது? பிகாஸ் யாத்ராகமம் நான் சொன்ன அதே 33வது அதிகாரம் 20வது வசனத்தில் போட்டிருக்கிறது, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, விச் மீன்ஸ் உயிரோடு இருக்க முடியாது, அதான் அர்த்தம் என்று கர்த்தரே நேரடியாக அங்கே கூறுகிறார். அப்படியானால் கர்த்தரை காண்பது என்பதன் உண்மையான பொருள் என்ன புரிந்து கொள்ளணும், இல்லைங்களா? முதலாவதாக நம்ம அந்த 3 விஷயங்களையும் பார்த்தோம், இல்லைங்களா? அப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லாத போதும் அல்லாத போதும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அவரால் அந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் தன்னை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் ஒரு புறாவின் வடிவில் வானத்திலிருந்து இறங்கி இயேசு மேல் தங்கினதை நான் கண்டேன் என்று யோவான் ஸ்நானகன் கூறுவதை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒருவரின், நான் யாரை சொல்கிறேன்? பரிசுத்த ஆவியானவர். கண்ணுக்கு புலப்படாத அந்த பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டை யோவான் தன் சொந்த கண்களால் கண்டார். அவர் எப்படி அந்த நேரத்தில் வெளிப்பட்டார்? ஒரு புறாவின் வடிவில் இறங்கி வந்ததை யோவான் கண்டார். அப்போது அந்த ஆவியானவர் அந்த ஃபிசிக்கல் ஃபார்முக்கு தன்னை வெளிப்படுத்த முடியும். இப்போது உங்களுக்கு ஓரளவு புரியுது இல்லை? அதையே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த புறாவையே ஒரு ஐடியல் வர்ஷிப் ஆக்கிடக்கூடாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பார்க்குற புறா வராவெல்லாம் பார்த்துட்டு, பறக்கிற புறாவெல்லாம் பார்த்து நம்ம கும்பிட்டுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களே? ஸோ அவரால் அதை வெளிப்படுத்த முடியும், தன்னை வெளிப்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், அதன் பொருள் என்னன்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ கர்த்தர் அவருடைய நன்மைக்காக அல்ல, மாறாக நம்முடைய நன்மைக்காக அவ்வப்போது தம்மை வெளிப்படுத்த முடியும். எந்த வகையிலும் அவரை ஃபிசிக்கல் ஃபார்மில் அவரால் வெளிப்படுத்த முடியும். இதனால் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கூடாது, நான் கர்த்தரை கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம், நீங்கள் கண்டது தேவனுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றின் தோற்றத்தை தானே தவிர தேவனை அல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போது அதே போல் பாருங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள். பழைய ஏற்பாடுகள்லாம் நீங்கள் நிறைய எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பல இடங்களில் பாருங்கள், பல தூதர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. இந்த தூதர் வருவாங்க, இந்த தூதர் பேசுவாங்க, இந்த தூதர்கிட்ட இப்படிலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. அப்போது பல தூதர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூதர் மாத்திரம் பாருங்கள் தனித்து நிற்பதை நீங்கள் காண முடியும். அவர் எப்போதும் கர்த்தருடைய தூதனானவர் என்றே அழைக்கப்படுவார். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். மற்ற தூதர்களை பற்றி குறிப்பிடப்படும் போதெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்குது, கர்த்தருடைய தூதரானவர் என்று ஒருவர் தனித்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பிட்ட இடங்களிலெல்லாம் அது வரும். நீங்கள் தேடி வாசி பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வார்த்தையான இயேசுவையே அந்த தேவதூதனானவர் குறிப்பிடப்படுகிறது. வார்த்தையான இயேசுவை தான் தேவதூதனானவர் என்று அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் வாசி பாருங்கள். ஆனால் அக்காலகட்டத்தில் பாருங்கள், அவர் மனித சரீரத்தில் மாம்சத்தில் வெளிப்படாததால் வார்த்தையாக இருந்த இயேசு, கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிற அந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்படாததால் அவருக்கு இயேசு என்ற பெயர் அந்த நாளில் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஆதியாகம புத்தகத்தில் பல இடங்களில் கர்த்தருடைய தூதன் காணப்படுகிறார். நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஒரு முறை ஆபிரகாம் கர்த்தருடைய தூதனை அடையாளம் கண்டு ஆபிரகாம் அவரை யெகோவா என்று அழைத்ததாக கூட கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தேவன், ஆனால் ஆபிரகாம் அவரை தூதனாக கண்டார். அங்குள்ள தூதன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த வார்த்தை ஒன்று வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் அது எலோஹிம் என்று பொருள்படும், தேவன் என்று பொருள்படும். ஸோ இப்போ அந்த நம்ம ரீஜனல் லாங்குவேஜஸில் இதை வாசிக்க போகும்போது அவங்கவுங்கள அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. மூல பாஷையான ஹீப்ரு வார்த்தையில் அர்த்தங்கள் இருக்கிறது இல்லையா, அதை நம்ம வாசிக்கும் போது தெரியும். சிலவற்றுக்கு நம்ம போய் அந்த மூல பாஷையில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டிதான் வரும். அதனால் அப்படி பார்க்கும்போது அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் எல்லாம் கூட தெரியும். சரி, இப்போது இந்த 3 கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கோம், ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆவியாக இருக்கும் போது மனிதன் அவருடைய சாயலில் எப்படி படைக்கப்பட்டிருப்பான்ற கேள்வி, அவருக்கு கை கால்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே அதனுடைய அர்த்தம் என்ன, மனிதர்கள் அவரை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது சாத்தியமா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் நம்ம இன்றைக்கி விடை பார்த்துருக்குறோம். உங்களுக்கு தெரிந்த இன்னும் அதிகமான ஒரு வசனங்கள் ஆதாரமாக இருந்தால் சொல்லுங்கள்.
தவறுகள் இருந்தால் நான் திரித்து கொள்ளுகிறேன், நானும் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 2-3 முறை நான் சொன்ன வசனங்கள்லாம் மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மரணதா. ஆமென்.